ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்கள் अनेवரையும் இயேசு आशीर्वदिப்பாராக। परमेश्वर आपको आशीर्वाद देंगे। आमीन। वचन सुनना बहुत बहुमूल्य बात है। आज प्रभु आपके जीवन में बहुत बड़े काम करने जा रहा है। வசனத்தை கேட்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கீங்களா? ஹல்லேலூயா। ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும், சரிதானா? இந்த நாளில் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நல்ல செய்தி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஆமாவா இல்லையா? இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவன் நமக்கு இந்த பகலை தந்திருக்கிறார்। எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனையோ பேருக்கு இந்த நாள்ல துக்க செய்தி, எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு இந்த நாள் அவர்களுக்கு வேதனை செய்தி, ஆனா இயேசு நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார்। அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார், அவரை புகழ வைத்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், அவருடைய கிருபையை பார்க்க வந்திருக்கிறோம்। ஆராதனை என்பது சும்மா நினைக்காதீங்க, நம்மை படைத்த தேவனோடு। ஆமென், ஹல்லேலூயா। ஒரு கம்பெனி நடத்துறாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் போடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஒரு தொழில் பண்றாங்கன்னா அந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை வைப்பாங்க। நான் சொல்றேன், பரலோகம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை அழைக்கிறது எதுக்குன்னா, நீங்க என்ன செய்யணும்? பரலோக தேவனுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அவர் வரப்போகிறாரு। அவருடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய சபை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு இருக்காருங்க। ஆமென் சொல்லுங்களேன்। அவர் நம்ம மேல் கண் வைத்து, ஆமென், அவர் நல்ல ஆலோசனை சொல்லும் தேவன்। ஆமென்। கடந்த நாட்களிலே நாம் செய்தியை கேட்டோம்। அந்த செய்தியினுடைய தலைப்பு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்। கர்த்தரிடத்துல எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன சொல்றாரு? நீ யாரிடத்துல திரும்பு? சத்தமா சொல்லுங்க, கேட்கலையா? கர்த்தரிடத்துல திரும்பு। அடுத்தது, நீ அக்கிரமத்தில் விழுந்தாயே, நீ கர்த்தரிடத்துல திரும்பு। ஆமென்। இது கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம்। இந்த வாரத்தில் போன வாரமே கேட்டார், நம்ம எதுல நம்ம மாட்டி இருக்கோம் சொல்லி ஆண்டவர் கேட்டார்। இந்த நாளுடைய ஆண்டுடைய சமூகத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, எங்கள் சபை இனி என்ன டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், ஊழியத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளருவதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் குடும்பம் தேவனிடத்திலே வளர நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு குழந்தை நல்லா வளரணும்னா அதுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், கவனிக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளை போகுது, நல்லா படிக்கணும்னா அதுக்கு டியூஷன் போட்டு அந்த பிள்ளைய கேர் எடுக்க பெற்றோராகிய நம்ம உதவி செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு என்ன செய்யணும் என்பதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவன் நம்மோடு பேசுகிறார்। ஆமென்। हर एक अतवार को इसलिए मैं आ रहे हैं, आने का कारण यही कारण है, वचन इसलिए हम सुनते हैं, परमेश्वर के साथ कैसे हम जोड़ते हैं, परमेश्वर के साथ कैसे हम तालमेल रखते हैं, इसलिए हम प्रभु के पास आते हैं, इसलिए हम आराधना के लिए आ रहे हैं, इसलिए अतवार को हम अपना काम छोड़कर दौड़ कर आ रहे हैं। हाँ, ये पवित्र दिन है, ये दिन परमेश्वर का पवित्र दिन है। இந்த ஓய்வு நாள் ஆண்டவருடைய விசுத்தமான பரிசுத்தமான நாள், பரிசுத்த ஓய்வு நாள்। பைபிள் அப்படிதான் சொல்லுது। இந்த நாளை நாம் பரிசுத்த நாள் என்று ஆசரிப்பதற்கு தேவன் தந்திருக்கிறார்। அல்லேலூயா। இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆராதனை சாதாரணமா நினைக்காதீங்க। நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாளை தருகிறார் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன்। ஆமென், அல்லேலூயா। இந்த நாளை தேவன் பரிசுத்த நாளாய் நமக்கு வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் இந்த நாளை தந்திருக்கிறார்। இன்றைக்கு நீங்க ஜெபத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும்। ஆமென்। தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, இந்த நாளிலே என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி। அப்ப கர்த்தர் என்னோடு பேசும்படியாக சொன்ன வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம்। வெளிப்படுத்தின விசேஷம்
வசனம் 20ஆம் அதிகாரம் வசனம் 13. அதிகாரம் 20ஆம் அதிகாரம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். मरितोरागिए प्रकाशित वाक्य 20 अध्याय का वचन 11 से लेकर 15 तक वचन, आमीन, वचन देख लीजिएगा. प्रकाशित वाक्य 20 अध्याय का 11 से लेकर 15 तक. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஆமென். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே तள்ளப்பட்டான். आमीन. हिंदी वचन में मैं पढ़ रहा हूं आपके लिए. फिर मैं एक बड़ा, आमीन, श्वेत सिंहासन और उसको जो उस पर बैठा हुआ है देख, जिसके सामने से पृथ्वी और आकाश भाग गए और उनके लिए जगह न मिली. फिर परम वचन, फिर मैंने छोटे बड़े सब मरे हुए को सिंहासन में सामने खड़े हुए देखा और पुस्तक खोली गई और फिर एक और पुस्तक खोली गई और फिर एक पुस्तक खोली गई, अर्थात जीवन की पुस्तक. और जैसे उन पुस्तकों में लिखा हुआ था उनके कामों के अनुसार मरे हुए का न्याय किया गया. தேவ பிள்ளை, இன்றைக்கு நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை கேட்க வந்திருக்கீங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அங்க நிற்க கண்டேன். கவனிக்கிறீங்களா? ஐயா, சின்ன பிள்ளைகளை ஜெபிக்க வை, பாட்டு பாட வை, நைட்டு ஜெபிக்காம தூங்க வைக்காதன்னு எதுக்கு சொல்றோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அது சின்ன பிள்ளை தானே. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். தேவ பிள்ளையே, சின்னவன் என்று அல்ல, பெரியவன் என்று அல்ல, எல்லாருக்கும் தேவன் மரித்தோராகிலும் உயிரோடு இருக்கிற நமக்கும் ஒரு நாள் நியாயாசனமாகி அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. एक दिन न्याय का दिन आएगा. अब जो करते हैं सबका लेखा लेगा. நீங்க பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவன் ஹிந்தி பேசக்கூடியவனாய் இருக்கலாம், மலையாளம் பேசக்கூடியவனாய் இருக்கலாம், தமிழ் பேசக்கூடியவனாய் இருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, சகல பாஷைக்காரரும் சகல கோத்திரக்காரரும் சகல மனிதர்கள், அவன் இஸ்ரேலாய் இருக்கலாம், அமெரிக்காவில் உள்ளவனாய் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் உள்ளவனாய் இருக்கலாம், பாகிஸ்தான் உள்ளவனாய் இருக்கலாம், இந்துஸ்தான் இருக்கிறவனாய் இருக்கலாம், எங்க உள்ளவனாய் இருந்தாலும் அவன் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டியது மிக அவசியம். एक दिन आप जाकर आप पाकिस्तानी रहिए, हिंदुस्तानी रहिए, प्रभु के सामने उसका नाम न्याय का सिंहासन में खड़ा होना जरूरी हो पड़ेगा. छोटे बड़े सबों को न्याय का दिन हमें न्याय मिलेगा. ये जीवन का किताब में लिखा नहीं रहेगा. आप
हमें दूसरा जो हमें मृत्यु जो परमेश्वर कहा है दंड मिलेगा करके लिखा है। क्या लिखा है जी? हमें 14 पद देखिए, और मृत्यु अधोलोक भी आग की झील में डाले गए। ये आग की झील तो दूसरी मृत्यु है, இரண்டாம் மரணம். மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு. இந்த சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு. விலங்குகளும் சாகின்றன, மனிதனும் மரிக்கிறான். மரிக்கிறவன் நம்ம நினைப்போம் செத்து போனா வாழ்க்கையில பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஐயா தற்கொலை பண்ணிட்டா என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு, கடனிலிருந்து ஒரு முடிவு, என் வாழ்க்கையில என் கணவனிடத்திலிருந்து ஒரு விடுதலை, என் மனைவியின் வாழ்க்கையிலிருந்து இவளிடத்தில் தொல்லை ஒளிஞ்சுது. நீங்க நினைக்கிறீங்க தண்ணியில போய் விழுந்தாலும் சமுத்திரம் கொண்டு வந்து நிறுத்தும். நீ கயிற மாட்டேன்னா கயிறு கொண்டு வந்து நிறுத்தும். நீ மேலிருந்து கீழே குதித்தால் இந்த கல்லுகள் வந்து நிற்கும். பாதாளம் பைபிள் சொல்லுகிறது கல்லுகள் பேசுமாம். தேவ பிள்ளையே, மரணத்துக்கு முன்பாக ஒருவனும் தப்பிக்க முடியாது. சாவு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பாக்கியசாலிகளா இருக்கிறோம். உலகத்தில் பிசாசானவன் கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். நாம நீ இன்ன இடத்தில் விழுந்தாய் என்பதை, ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்டே என்று ஆண்டவர் சொல்லும் போது நம்மை மனம் திரும்புவதற்கு ஒரு ஒப்பு கொடுப்பதற்கு மிக அவசியமா இருக்கிறது. ஆதியில் இந்த ஜெபம் எங்கே? ஆதியில் இந்த உபவாசம் எங்கே? ஆதியில் இந்த தேவனை தேடுகிற அனுபவம் எங்கே? ஆராதனைக்கு வந்த அனுபவம் எங்கே? ஜெபித்த அனுபவம் எங்கே? இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆமே ஆமே, आदि में जैसे था वो तुम्हारा प्रेम ठंडा हो गया, प्रार्थना जैसे पहले जैसे करता था आज तुम्हारा प्रार्थना की स्थिति कैसे है? हमें आराधना की स्थिति कैसे? प्रभु का खोज कैसे? நீ தேவனை தேடுகிற அனுபவம் எப்படி இருக்கிறது? பைபிள் சொல்லுகிறது, நீ விழுந்த இடத்திலிருந்து எழும்பு. நீ விழுந்த இடத்திலிருந்து எழும்பு. जहां गिरा है वहां से खड़ा हो जाओ, उठ जाओ, எழும்பு. தேவன் சொல்லுகிறார். ஆமென். சபையே, இன்றைக்கு சின்ன பிள்ளைன்னு சொல்லி விட்டுற மாட்டார் ஆண்டவர். அந்த பிள்ளை இயேசுங்கிற நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, இரண்டாம் மரணம் என்றால் என்ன? அதுக்கு பேர் தான் நரகம். ஆமென். இரண்டாம் மரணம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நரகம். ஆமென். दूसरा मृत्यु करके वचन में लिखा है, हमें मृत्यु के बारे में लिखा है. हमें दूसरी मृत्यु का अर्थ क्या है? वो नरक. हमें உங்களுக்கும் எனக்கும் பிரதர் நரகம் வேணுமா? நரகம் வேணுமான்னா அல்லேலியாவா? கையை தூக்கி காட்டு. நரகம் வேண்டாங்கிறது. நரகம் வேணுமா? கையை உயர்த்தி காட்டு. அப்ப नरक चाहिए जी? नहीं चाहिए हमें. अरे संसार में जैसे हमें 30 साल 40 साल 50 साल 60 साल 70 साल 80 में चले जाएंगे. हमें 60 30 60 70 80 90 இந்த பூமியை விட்டு விட கொடுத்துருவோம். ஆனால் பரலோகம் என்பது அப்படி அல்ல. ஒரு நியாயாசனத்தில் தேவன் வைத்திருக்கிறான். அந்த வெள்ளை சிங்காசனத்தில் உங்களுக்கும் எனக்கும் சில புஸ்தகங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகங்கள் பேர் ஜீவ புஸ்தகம். நான் ஒன்றை சொல்லட்டுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆளுகை செய்தால் ஒரு நாள் நாம் தேசத்தை ஆளுகை செய்யலாம். பாவம் நம்மை ஆளுகை செய்தால் பிசாசு நம்மை ஆளுகை செய்கிறான். நரகம் ஒரு நாள் ஆளுகை செய்யும். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, உங்களை ஆளுகை செய்கிறது யார்? தமிழகத்திற்கு ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், கேரளாவுக்கு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், கர்நாடகா முதலமைச்சர் இருக்கலாம். ஒவ்வொரு முதலமைச்சர் ஆளுகிறவர்கள் வேலையா இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, உங்களையும் என்னையும் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். आपका हमको परमेश्वर प्रभुत्व करना है. अधिकारी प्रभु है, अधिकार प्रभु के पास है. मुख्यमंत्री यहाँ का मुख्यमंत्री दूसरा है, बिहार का मुख्यमंत्री दूसरा है. हमें मंत्री हम बदल सकता है, लेकिन हमारा परम पिता परमेश्वर एक है. वो जहां भी आप रहेंगे आपका न्याय का दिन आएगा. आपको न्याय करने वाला है. உங்களுக்கு நியாய தீர்ப்பின் நாளிலே பைபிள் நாம் வாசித்த வசனத்தை திருப்பிக் கொள்ள
கொள்ளலாம். ஆமென், ஹalleluya. பாருங்க பைபிள் என்ன சொல்லுகிறது? 15ஆம் வசனத்தை ஆமென் பாருங்க. ஆமென் 12ஆம் வசனத்தை பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களிலே எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கிரியைக்கு என்னதை செய்தாங்க? கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். சகோதரா, இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? ஒருவேளை இன்னைக்கு செய்கிற பாவத்திற்கு அவன் தண்டனை வரலைன்னு சொல்லி மனிதன் அவன் துணிகரமாய் போய் கொண்டிருக்க, இன்னைக்கு அவன் துணிகரமாய் பேசுகிறான். துணிகரமாய் வேலைக்கு போகும்போது அவன் தன் கண்களை இச்சையோடு பார்க்கிறான். அவன் தன் விருப்பப்பட்டதை அவன் குடிக்கிறான். சாராயம் குடிக்கிறான், தம் அடிக்கிறான், பீடா திங்கிறான், வெத்தலை திங்கிறான். எதை சாப்பிட்டாலும் அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவன் பாவம் அவனை ஆளுகை செய்கிறது. பாவம் அவனை ஆளுகை செய்கிறது. சகோதரா, பாவம் அவனை ஆளுகை செய்கிறது. என்ன பாவம் செய்தாலும் இந்த உலகத்தில் அவனுக்கு பயமில்லை, தேவ பயமில்லை. சகோதரியே, இன்றைக்கு பாவத்தை குறித்தவனுக்கு பயமில்லை. அவன் சினிமா பார்க்கலாம், அவன் கள்ளு குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், என்ன வேணாலும் குடிக்கலாம். அவன் என்ன அசுத்தங்களையும் பார்க்கலாம், அசுத்தங்களை செய்யலாம். அவனை கேட்பதற்கு யாருமே இல்லை. சகோதரியே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு ஒன்று வரும்போது அவன் நீ செய்ததுக்கு இங்கே கிரியை உன் கணவன் தராமல் இருக்கலாம். உன் கிரியைக்கு தக்க பலன் உன் புருஷன் மனைவி தராமல் இருக்கலாம். தண்டனைக்கு பிள்ளை தராமல் இருக்கலாம். உன் மனைவியினுடைய கண்களுக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஊழியக்காரருடைய கண்களுக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அவர் உன்னை போல் அவன் மௌனமாய் இருப்பார் என்று நினைத்துக் கொள்ளாதே. ஒரு நாள் வரப்போகிறது, புஸ்தகங்கள் திறக்கப்பட போகிறது. அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நீ பேசினது கணக்கெடுக்கப்படுகிறது. நீ நடந்ததற்கு கணக்கு உண்டு. தியா மாதிரி இருக்கிற வயசுல உங்களுக்கு எப்பாவது சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அட சொல்ல, பஸ்ல போனா கேமரா, பேங்க்ல கேமரா இருக்கிறது வாஸ்தவம், திருடம் வந்துடக்கூடாது. பஸ்ஸுக்கு முன்னாடி கேமரா, பஸ்ஸுக்கு பின்னாடி கேமரா, டிரைவருக்கு மேல கேமரா, கண்டக்டருக்கு பக்கத்துல கேமரா, ஸ்கூலுக்கு முன்னாடி கேமரா, காலேஜுக்கு பின்னாடி கேமரா, பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் கேமரா. இப்போ அதையும் விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு நாய்க்கு முன்னாடி ஒரு கேமரா. நாய் திங்குதா இல்லையா, சாப்பிடுதா, தூங்குதா, நாயை பார்க்கறதுக்கு ஒரு கேமரா, வீட்டை பார்க்கறதுக்கு ஒரு கேமரா, பின்னாடி பார்க்கறதுக்கு ஒரு கேமரா, முன்னாடி. கடைக்கு போனா கேமரா, எங்க போனா கேமராவில் நீ கண்காணிக்கப்படுகிறீர்கள். எங்க போனா அந்த போர்டை போட்டிருக்கான் கேமரா. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது பட்டன் கேமரா, பேனா கேமரா, பட்டன்லயே கேமரா இருக்குதான், சட்டை பட்டனுக்குள்ள கேமரா இருக்குதான், மனுஷனை பார்த்தாவே வாட்சில் கேமரா இருக்குதான். ஏ அப்பா, ஏதாவது வச்சிருந்தான் அவன் கேமராவான்னு பார்க்கறதுக்கு அது வேற செக்அப் பண்ணி, இதுக்கு மேலே கேமரா, எதில் கேமரா இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த கேமராவில் இவ்வளோ மனுஷன் டெக்னாலஜி வளர்ந்துட்டுக்குன்னா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இதே மாதிரி தான் உன் ஆவியை ஆண்டவர் கொடுத்தாருன்னா உள்ள ஜென்ச்ச நாளிலே, நீ ஜனமமான அந்த பிறந்த நாளிலே ஒரு கேமரா உள்ள செட் பண்ணிட்டாரு. நீ பிறந்த போதே அந்த கேமரா உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு 45 வயசுனா 45 வயசு வரைக்கும் இந்த கேமரா உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. நீ கல்லு குடிச்சது வாட்ச் பண்ணுது, தம் அடிச்சது வாட்ச் பண்ணுது, கெட்ட வார்த்தை பேசுறது வாட்ச் பண்ணுது. அது இன்னைக்கு ஜிபி 62 ஜிபி 82 ஜிபி எல்லாம் கிடையாது. ஏன்னா பூமியே காத்துலவே ஆண்டவர் பூமியில் இந்த காத்து, இந்த பாருங்க, அமெரிக்காலேருந்து இப்போதான் இந்த காத்து வந்துச்சு. இந்த காத்து எங்கிருந்து வந்தது? இந்த காத்து இப்போ இங்கே அங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு இருக்குது. பார்க்கறத பாரு. இந்த காத்து, ஒரு காத்து எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுது, எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுது. நான் கேட்கிறேன், கண்டமிட்டு கண்ட காத்தே பாயுதுன்னா என் ஆண்டவருடைய கண்கள் 7 கண்கள் பூமியை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உன் கற்பத்தில் இருக்கிற குழந்தைவே நீ ஸ்கேனிங் இன்னைக்கு தான் பார்க்குற. ஸ்கேனிங் எல்லாம் இன்னைக்கு தான் ஏன் வந்துச்சு? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது. ஆமேன் ஆமேன். ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஆமேன். அது பாட்டுக்கு வீட்டில் பெற்றெடுப்பாங்க. இன்னைக்கு தான் இத்தனை ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அப்போ நான் பைபிள் சொல்லுகிறேன், கருவை கண்கள் கண்டதே
கருவை கண்கள் கண்டதே. आमेन आमेन आमेन। जहां भी देख रहे हैं सीसीटीवी कैमरा देख रहे हैं भाई, वैसे ही आपके जीवन को देखने वाला परमेश्वर आपका अंदर आत्मा दे दिया है। आप गंगा जल में जाकर पानी पी रहे हैं, हमें पवित्र जल भी यहाँ आकर पी रहे हैं। आप यहाँ आकर के प्रभु भोज खा रहे हैं, घर में जाकर तंबाकू खा रहे हैं, कहीं नहीं खा रहे हैं। आप देख रहे हैं भाई, आपका अंदर आत्मा है। இங்க வந்தா நீ திருவனந்துக்கு வாயை புழக்கிற, வீட்டுக்கு போய் என்னத்தை திங்கிற, என்னத்தை ஊதுறேங்கிறது. ஒருவேளை வாய் வெந்துருகாம இருக்கலாம். நான் இவ்வளவு குடிச்ச எனக்கு ஒன்றும் ஆகல, இவ்வளவு தப்பு பண்ணி ஒன்றும் ஆகல, என்ன தப்பு பண்ணா நடக்கல, ஆண்டவரை மன்னிக்கிறார், இந்த வாரம் நல்லா தான் இருக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? ஏதோ ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டீங்களா? இருக்குது சேர் நல்லா பிடிச்சி உட்காந்துங்க, சேர் நல்லா டைட்டா பிடிச்சி உட்காந்துங்கம்மா. ஒரு அலையில சொல்லுங்களேன், இன்னைக்கு நைட்டு வந்தா இயேசு வந்தா போகமா போயிருவோமா? உன்னை பார்த்துட்டு கூட்டிட்டு போயிடுவாரான்னு கேட்குறேன். ஏங்க இயேசு வருவாரா? அவர் வந்தா என்ன, போனா என்ன, பணம் வந்துதா வருதா, எனக்கு போஸ்டிங் வருமா வராதா, தீபாவளி வேலை நெருங்கிட்டு இருக்குது, எனக்கு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வேற கம்பெனியை தேடிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் போனஸ் கிடைக்குமா, பேலன்ஸ் இருக்குது, இந்த கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனி தாவருக்கு இப்போவே ரிப்போர்ட் கேட்டுருக்கிறேன். ஆகஸ்ட் வந்துருச்சுன்னா, இங்கே செப்டம்பர் அக்டோபர் தாண்டா, இனி இந்த துர்கா பூஜையெல்லாம் வந்துருச்சுன்னா அடுத்த கம்பெனி நவம்பர் போது தாவணும்டா. அப்படி செட் பண்ணுறியா நீ? சம்பளம் உயருதோ இல்லையோ, பாவம் உயர்ந்துடக்கூடாது. ஒரு இல்லையே சொல்லுங்களேன். ஐயா, இன்னைக்கு திரும்பி சொல்கிறேன், ஒரு கேமரா எல்லா பக்கம் வாட்ச் பண்ணதுன்னா நீங்கள் கேமரா வெளியே எங்கேயும் பார்க்கலைங்க, உங்கள் கூடயே பைபிள் அப்படி தான் சொல்லுது. கத்த தந்த ஆவி ஆமென் நாளைக்கு வந்தது சாட்சி சொல்லுமா? ஒரு அலையிலே சொல்லுங்களா. ஆமாம், வாய்க்கு வந்த வார்த்தையை பேசும்போது இந்த இந்த அப்புறாணி பொண்ணு நீ பேசுறதெல்லாம் கேட்டு அமைதியாக இருக்கு. என்ன வேணா மனைவியை பேசிடலாம், என்ன வேணா இவளை திட்டிடலாம், என்ன வேணா அடிமைப்படுத்திடலாம். ஒன்னா சொல்லட்டுமா, இந்தக்குள்ள ஒரு ஆவியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் இது போய் நிற்க போது அந்த தேவ சமூகத்தில். ஒரு அமேன் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ எங்கே இருந்து வந்தேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்கணுமாம். ஆமென். பைபிள் சொல்லுகிறது ஜீவ புஸ்தகத்தில் ஆமென் 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 12ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி பாருங்க. வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ உயிரோடு இருந்தாலும் நியாய தீர்ப்பிற்கு, செத்து போனாலும் வந்து நியாய தீர்ப்புக்கு முன்பாக போய் நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இயேசுவை மறுதளிக்கிறது ஈஸியா மறுதளிச்சிடறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பேதுருட்டு சொல்றாரு, ஏன்னப்பா நீங்க பாரு, நீ மறுதளிச்சிருவே 3 முறை என்ன சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன மறுதளிச்சிருவேன். இவன் வீரவாதம் சொல்றான். செத்தாலும் சாவனே தவிர உங்க பேருக்காக உயிரவே கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிற தெய்வமே, நீ தப்பான வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறீ, தயவு செய்து அதை அழிச்சிருவுங்கிறான். எப்பவுமே ஆவிக்குரிய பெருமை வரவே கூடாது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா ஆண்டவரோடு நிற்கிறேன், சோதனையெல்லாம் என்ன பண்ணும், எனக்கு ஒன்றும் வராது, நான் ஆண்டவரோடு. கொஞ்சம் நிறுத்து. பைபிள் சொல்லுது அங்கே போய் நிற்கணும். நிப்பையாங்கிறேன். ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது ஆமென் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக எழுதப்பட்டவனாக ஆமென் சமுத்திரம் தண்ணீர் உள்ள 13 பாருங்க. சமுத்திரம் சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன. ஹலோ அம்மா, நீ கல்லறையில போய் தேடிட்டு இருக்கிறியா உங்க பாட்டியை காணோம்னு? கல்லறையில் உங்க பாட்டி வர மாட்டாங்க. अरे कब्रिस्तान में जाकर खोजा मत मरे हुए लोगों को, एक दिन न्याय के दिन में आकर खड़ा होना है. மரித்தோர் தங்கள் அந்த என்ன செய்துதான் கிரியைகளை ஒப்புவித்தன, கிரியைகளை ஒப்புவித்தன. இன்னைக்கு நீ என்ன வேலைக்கு போன, எங்க போற, எங்க வரேன்னு சொல்லி, ஹலோ இன்னைக்கு நீங்க யாருக்கு கணக்கு கேட்கறது? நீ யாரு? நான் எங்க வேணா போவேன், நான் யார்கிட்ட வேணா பேசுவேன், எவ்வளவு மணி நேரம் நான் பேசுவேன், நான் எங்க வேணா போவேன், என் இஷ்டம். உன்னை கேட்கறதுக்கு யாருக்கு வச்சா? ஹலோ
अरे हम कहीं भी जाएंगे, कहां जाएंगे, जहां भी जाएंगे, हमारी इच्छा है, तुम पूछने वाला तुम कौन हो? மகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வயசு கடந்து போயிட்டு இருக்குது, வருஷங்கள் கடந்து போயிட்டு இருக்கு, நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது. நீ நினைக்கிற நீ பேசுறதுக்கெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ஒரு சிசிடிவி கேமரா உன்னை வாட்ச் பண்ணுது. உன் பேச்சு ரெக்கார்ட் ஆகுது, உன் பார்வை ரெக்கார்ட் ஆகுது, உன் எண்ணங்கள் ரெக்கார்ட் ஆகுது, உன் சிந்தை ரெக்கார்ட் ஆகுது. ஆமென் ஆமென். இயேசு கூட நடந்த போது பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் நடந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய உள்ளத்தை அறிந்து நல்ல இயேசு, நீங்க கையில வைத்திருக்கிற வேதாகம புத்தகம் உங்களை வாட்ச் பண்ணுதுங்க. பைபிள் சொல்லுகிறது, தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இதுவே 2ஆம் மரணம். நான் உன்னை சொல்லட்டுமா ஐயா, நீ நியாயத்தீர்ப்புல நீ போய் ஆமென், பிரதிபலன் உனக்கு தண்டனை கிடைத்தால் 2ஆம் மரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. 2ஆம் மரணம் என்றால் நரகம். சபைக்கு வருகிற ஒரு ஆத்துமா கூட நரகம் போயிடக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் கூட நரகம் போயிடக்கூடாது. எதுக்கு இந்த ஜெபம்? अरे कोई भी मसीह का धारण कर दिया, मसीह के स्वीकार करने के बाद कोई भी नरक में नहीं जाना है. நரகம் போக கூடாது. நரகம் நரகம் அது பொல்லாதது. நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் அல்ல நாம், பாதாளத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்ல நாம். சபையே, நீனும் நானும் நரகத்துக்குரியவர்கள் அல்ல. நியாய தீர்ப்பு 2ஆம் மரணம் அது தேவனுடைய கிரியைகளை நியாய தீர்ப்பிலே நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் நடந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா இந்த பைபிளை எடுத்த நான் நியாய தீர்ப்புக்கு போய் நின்ற கூடாது? அந்த பைபிள் உங்க பேர் இருக்கான்னு பாருங்க சிஸ்டர். பைபிள்ல நீங்க போய் பாருங்க, உங்க பேரு உள்ள இருக்கான்னு பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களான்னு பாருங்க. अरे आप दुआ करते समय आप स्वर्ग में जाएंगे, आप जाएंगे भाई. சிஸ்டர், உங்க ஜெபம் பரலோகம் கொண்டு போயிருமா? ஜெபிக்கவே தெரியாது, அப்ப நீ நரகத்துக்கு போகலாம். பைபிள் படிக்கவே தெரியாது, நரகத்துக்கு டைரக்டா போயிடலாம். பேதுரு படிக்காதவன், சபையை கட்டான், படிக்காதவர். எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, நரகம்தான். பைபிள் கொண்டு வர்றதுக்கு வெக்கமா இருக்குது, நரகம்தான். ஜெபிக்கிறதுக்கு எல்லாரும் பார்க்கறாங்கல்ல, வெக்கம், நரகம்தான். நரகத்துக்கு போகணும்னா ஜெபிக்காத, டைரக்டா போய்க்கலாம். அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஜெபிக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம், சர்ச்சுக்கு வர மாதிரி நடிக்க வேண்டாம். நீ சர்ச்சுக்கு வந்தீங்கனாலும் நீ யாரு கூட இருக்கங்கிறது ஆண்டவருக்கு வெளிச்சம். நரகம்தான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஹலோ சாத்தான் காதுல ஓதிட்டே இருக்கிறான், நீ நல்லா இரு, நல்லா இரு, தூங்கிட்டே இரு, இதை கேட்டுறாத, நீ பர்வத்துக்கு இது போயிடாதுடா, எப்பா உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேங்கிறான் சாத்தான். தூங்கு நீ நல்லா. அருவாமனை கழுத்துக்கு மேல இருந்தா தூக்கம் வருமா? விளையாட்டு நினைக்கிறேன். இதுதான் பலிபீட நியாய சிங்காசனம். இங்க முன்னாடி வந்து நிற்கும் போது பைபிள் சொல்லுது, நியாய தீர்ப்பு அடையாமல் இருக்க கர்த்தருடைய பந்தியில நிற்கும் போது தன் ஆமென் ஆமென் என்னதுங்க, அவன் நினைவை அறிந்து, பைபிள் சொல்லுது, அவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னை நிதானித்து. ஒரு அப்பத்தை புசிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் ஆண்டவர் சொல்றார். தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படான்னு. சாப்பாடு இல்லப்பா, நீ நினைக்கிறது ஏதோ பிரெட் தானே, அப்ப ரொட்டி ரசம் தானே, கிரேப் ஜூஸ், அதுக்கே இவ்வளவு பயப்படுத்துறார் ஆண்டவர். நிதானித்து அறியாமல் இத வாயில வச்சுட்டேன்னா நீ வியாதி வந்துருங்கிறார்.
சாவு வருங்கிறாரு. ஐயோ, அப்பத்தை வாயில வைக்கும் போது அவன் ஆண்டவர் சொன்னார், சாத்தான் அவனுக்குள்ள பூந்துட்டாங்கிறாரு. யூதாசை பார்த்து சொல்றாரு, சாத்தான் அவனுக்குள்ள உள்ள வந்துட்டானா. அப்பம் சாப்பிடும் போது சாத்தான் வரான். நீ அப்பம் சாப்பிடும் போது சாத்தான் வரானா ஆண்டவர் வராரான்னு பாரு. हेलो, प्रभु भोज जब लेते हैं तो भाई वो खाते समय प्रभु आते हैं. प्रभु कहता है अपने आप को जांच लो, परख लो, नहीं तो न्याय होगा, न्याय मिलेगा. நீ நினைக்கிற இந்த வரிசையா நிக்கிறீங்கிறது அப்படி முட்டி போடும் போது இந்த கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிற நீ இந்த வரிசையா உட்கார்ந்துருக்கீங்களா, இப்படிதான் பலிபீடம் இருக்கும். மேல தூதர்கள் தூதர்கள் வலது பக்கம் இயேசு பிதா இப்படி நிக்கும் போது சுத்தி அப்படியே உலகமே அப்படி கண்ணில் எடுத்து பாருங்க. பூமண்டலத்தில் இருக்கிற ஏசியா கண்டத்தில் உள்ள அத்தனை பேர் ஒரே இடத்தில் வந்து உட்காரும் போது கற்பனைக்கு எட்டாதது. அங்க எல்இடி தேவையில்லை, எல்சிடி தேவையில்லை, அங்க கேமரா தேவையில்லை, அங்க மைக்கு தேவையில்லை. பரலோகமே அதிரும். அங்க நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கும் போது, சாட்சியின் வசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது, நான் யார் என்பதை வெளிப்படுத்தும் போது, இன்னைக்கு ஆண்டவர் ஸ்கேனிங் மிஷின் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஸ்கேன் பண்றாரு, ஹார்ட்டை செக் பண்றாரு, வயிற்று அல்ட்ராசவுண்ட்ல செக் பண்றாரு, பிரெயினை எம்ஆர்ஐல செக் பண்றாரு. இங்க ஆஃபர் கிடையாது. 1500 ரூபாய் கொடுத்த ஃபுல் பாடி செக்அப்ங்கிறான். நீ 1500 ரூபாய் கொடுக்க வேண்டாம் எந்த ஸ்கேனுக்கும். உன் லைஃப அப்பா கையில கொடுத்துட்டீங்கன்னா இந்த 150 1500 அல்ல, அப்பா சிரசினுடைய உச்சந்தலை முதல் பாதத்தினுடைய உள்ளங்கால் வரை என்ன ஸ்கேன் பண்ணுங்க, என்ன ஸ்கேன் பண்ணுங்க, என்ன ஸ்கேன் பண்ணுங்க. என்னுடைய கிராக்க காமிங்க, என்ன பிராக்சரை காமிங்க, உடைக்கப்பட்ட இடத்தை காட்டுங்க, பிரிஞ்சிருக்கிற இடத்தை காட்டுங்க, ஹார்ட்ல எங்க வீக்க காட்டுங்க, என்னுடைய லங்ஸ் காட்டுங்க. நான் பார்க்கணும் எங்கேயோ ஒரு பக்கம் வீக்ல இருக்கேன், அதுக்கு எனக்கு டேப்லெட் வேணும், அதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும். நான் ஒரு நாள் உமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது, ஹலோ இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு மகிமை இறங்கி வருவதாக, பலிபீடத்திலிருந்து ஒரு மகிமை இறங்கி வருவதாக, பலிபீடத்திலிருந்து ஒரு மகிமை வருவதாக. இன்னும் பத்தாது. ஸ்கேனிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உன் வாயை ஸ்கேன் பண்ணுகிறார், உன் கண்களை ஸ்கேன் பண்றாரு, உன் ஹார்ட்டை ஸ்கேன் பண்றாரு, உன் இருதயத்தை ஸ்கேன் பண்றாரு, உன் நடை உடை பாவனையை ஸ்கேன் பண்றாரு. ஹல்லேலூயா. கை தூக்கறதுக்கு பயப்படுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ பாவம் இருக்குன்னு அர்த்தம். கை தூக்கலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ பாவம் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவன் கொடுத்த தலைப்பை சொல்லிட்டுமா, நான் செய்தியை ஆரம்பிக்கல. 9:50 ஆரம்பிச்சேன், 10:30 ஆயிடுச்சு, செய்தியை ஆரம்பிக்கல. ஆண்டவர் கொடுத்த தலைப்பை என் பிள்ளைகிட்ட சொல்றா, உன் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆளுகை செய்யக்கூடாது. நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன், மனிதனுடைய இருதயம்னு ஒரு படம் போட்டு ஒரு புத்தகத்தை விற்பாங்க, கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுல ஒரு ஹார்ட்ல ஒரு பக்கம் இருட்டா இருக்கும், ஒரு ஹார்ட்டினுடைய ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். இந்த பக்கம் மயில் இருக்கும், பாம்பு இருக்கும், பன்னி இருக்கும், தவளை இருக்கும்,
பார்க்காத மாதிரி உட்கார்ந்துருக்கீல்ல? பார்த்ததுலையே என்ன உள்ள இருக்கா என்ன? அந்த ஹார்ட்டினுடைய பாதியில இதெல்லாம் இருக்கும். இன்னொரு ஹார்ட்டினுடைய பாதியில புறாவை பார்த்துருக்கோம். அதில் அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு தூதர்கள் நிற்பாங்க இந்த ஒரு பக்கம். இப்படி ஒரு படத்துல தான் அந்த பிக்சரை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி பார்த்தா ஒருத்தனுடைய முகம் கரு 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 கருன்னு இருக்கும், பிளாக்கா இருக்கும். அவனுக்குள்ள ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? பன்னி, பாம்பு, என்னதுங்க, பூரான், என்னது என்னது, தேளு, தவளை, இது எல்லாம் உள்ள இருக்கிறத முகம் பார்த்தீங்கன்னா இருப்பான். மகிமை இறங்குற வீட்டுக்குள்ள அந்த முகத்துல இப்ப கண்ணிலே இருக்குது பாருங்களா, அப்படி கண்ணில் பார்த்த ஞாபகம் இருக்கு. 45 வருஷத்துக்கு முன்னாடி 42 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க, டிராக்ஸ்ல இருக்கும், வெள்ளுவிளேன்னு இருக்கும். உள்ளுக்குள்ள புறா அப்படி நடுவுல அப்படி. நான் ஒண்ணு சொல்றேன், உங்கள் இருதயத்தை இன்றைக்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரதர், பாதி இருதயம் எப்படி இருக்கு, பாதி இருதயம் எப்படி இருக்கு? நீங்க இந்த தலைப்பை நீங்க எழுதி வச்சுக்க. உன் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இரண்டாம் மரணம் யாருக்குன்னா 15ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினியில் உள்ள கடலிலே தள்ளப்பட்டான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய ஜீவ புஸ்தகத்திலே நீங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது ஓசியா 13 13:9 பார்த்தோம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. 14:1 பார்த்தோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்? திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். தேவ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின நிருபத்தை நம்ம திருப்பிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 1 वचन. आगयाल रोमियो का किताब, रोमियो का पत्री 6 अध्याय का पहला वचन से लेकर 7वां वचन तक. ஆகையால் என்ன சொல்வோம்? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிருபை வருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்வோமோ? கூடாதே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்ப நம்ம கேட்போம், பிரதர் இங்க கவனிக்கிறீங்களான்னு. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால இருக்கேன். பைபிள் தான் கேக்குது. பவுல் எழுதுறார். பவுல் என்ன எழுதுறார் நிருபத்துல? ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை வருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. இப்ப நீங்க கேட்டா எப்படி சொல்றீங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீ நிற்பதே கிருபைன்னு சொல்லிட்ட, ஆனா நிற்பது கிருபையில நிற்கணும். பாவத்திலிருந்து கிருபையை கேட்காத. என் சரீரம் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலுக்கு தள்ளப்படுவதற்கு கிருபை கொடுக்கல, அந்த அக்கினி கடலில் இருந்து மீட்டெடுப்பதற்கு தான் கிருபை. உனக்கு ஃப்ரீ டைம் வரும்போது ஆண்டவரை தேட வராத, நீ ஆண்டவரை தேடு, உன் டைமே ஃப்ரீ ஆயிரும். நீ ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜெபிக்க உட்காராத, நீ ஜெபிக்க உட்காரு, நேரமே உனக்கு ஃப்ரீ ஆக்கி கொடுத்துருவாரு. நீ ஃப்ரீ டைம் இருக்கும்போது பைபிள் தியானிக்காத, நீ பைபிள் தியானிச்சீனா உன் லைஃபே ஃப்ரீ ஆக்கிடுவாரு. பைபிள் அப்படிதான் சொல்லுது.
ஐயா என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்யறானா? பதில் பேசணும். இல்லைன்னா ஏதோ நீ தப்புல உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அப்போ துதிக்க துதிக்க என்ன பெருகுமா? மகிமை பெருகும், கிருபை பெருகும். அவரை ஸ்தோத்தரிக்க என் ஜனங்கள் என்ன செய்வார்களா? என் துதிய நிஜமா வாய் நிறைய போய் பேசிட்டு இருக்கிற. அதுதான் பைபிள் சொல். நீ கிருபையிலே இல்ல, பாவத்திலே இருந்து கிருபை பெருகும் நீ சொல்லலாமா? நீ என்ன சொல்ற? என் ஜனங்கள் என்ன சொல்லி வருவார்களா? என்ன சொல்லி வருவார்களா? நிஜமாவா? அப்ப ஏதோ உன்னை பாவம் உன் சரீரத்தை ஆளுகை செய்கிறது. अरे स्तुति करना अनुग्रह मिलेगा. आप बार स्तुति ही करते हैं मुंह में. झूठ. பவுல் கேட்கிறார், அழகா கேட்கிறார். என்ன சொல்றாரு? பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. இரண்டாம் வசனம் பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? எங்க சினிமாவுக்கு செத்த நான் சினிமா எனக்குள்ள என் கண்ணுல எப்படி பார்க்கலாம்? பாவத்துக்கு செத்த நான் सिगरेट पीना छोड़ दिए, सिनेमा देखना छोड़ दिए, वो पाप है, उसमें मर गए. मरा हुआ इंसान फिर सिनेमा कैसे देख सकता है? உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல டெட் பாடி இருக்கு, அங்க பெரிய எல்இடி டிவியில ஒரு சினிமா டிவி ஓடிட்டு இருக்குது. அந்த டிவியில அவர் கண்ணை திறந்து ஃப்ரீசர் இருந்து முழிச்சு பார்த்துட்டு இருப்பாரா என்ன? தமிழ்ல தானே பேசுறேன், பேச மாட்டியா? பேசியா பாக்குமான்னு அட சொல்லுங்கப்பா. பாக்க ஆனா அதான் கேட்கிறாரு. பாவத்துக்கு செத்துட்ட, இச்சைக்கு செத்துட்ட, பெருமைக்கு செத்துட்ட, கிருபைன்னு சொல்றேன். நான் நிற்பதே, நான் நடப்பது, வாழ்வது கிருபை 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 கிருபை. பைபிள் கேக்குது, கிருபை கிருபை நீ பெருக பாக்குற. பாவத்துல இருந்து கிருபை பெருகு நீ எப்படி நீ சொல்லலாம்? சொல்லக்கூடாதுல. அதான் பைபிள் கேக்குது. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்றாலே பாவத்துக்கு இந்த சரீரம் செத்து போச்சு, இச்சைக்கு செத்து போச்சு. யாராவது உங்களை பார்த்து சினிமாவே பார்க்க தெரியல பாரு, தம்மே அடிக்க தெரியல பாரு, குடிக்கவே தெரியல பாரு, ஒரு லவ் பண்ணவே தெரியல பாரு, பெருமையா பேச தெரியல பாரு, ஹலோ கோபமே பட தெரியல இந்த பொண்ணுக்கு, கோபமே எப்படின்னு தெளிவா கேட்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நம்ம தான் அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றுட்டோமே, அப்புறம் எப்படி நம்ம அதை அறியாம இருக்கிறோம்? இன்னைக்கு பாவம் செய்ய தெரியல நம்மளால சொல்ல முடியல. ஏன்? பைபிள் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவனுடைய மரணம் அவனுக்குள்ள இருக்கும்போது அவன் எப்படி பாவத்தில் அவன் இருக்கலாம்? பாவம் அவனுக்குள்ள எப்படி இருக்கும் கேட்கிறாருமா? अरे बपतिस्मा लेने के बाद आप पाप करते रह रहे? नहीं. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பியும் இந்த வாய் கெட்ட வார்த்தை பேசுது, இச்சையானதை பேசுது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாவு எப்படி கிருபையில பெருகும்? நீ என்ன சொல்ற? என் ஜனங்கள் என் துதியை என் நாவில் என்ன உண்டு? எந்த நாவில்
புதுப்பாட்டின் தாவீது சொல்றாரு, நிஜமாவா? ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த நாவு நீ பாடுவேங்கிற, ஆனா நாவு செத்துச்சுங்கிற, ஆனா கிருபைன்னு சொல்ற, ஆனா நாவு பாவம் செய்யுதே, செய்யலாமா? ஆளுகை செய்யுதே, ஆளலாமா? ஓஹோ, பாவமே செய்ய தெரியாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு கரங்களை வைத்து அல்லேலூயா. पाप करने के लिए आता नहीं भैया, कोई बोल सकते हैं? हाथ उठाइए। मुझे पाप करने के लिए मालूम है, मैं कंट्रोल करूंगा तो पाप मुझे दौड़ाएगा, प्रभु मुझे पाप को क्षमा करके बंद कर देगा, तो हमको कंट्रोल करने की जरूरत नहीं, वो प्रभुता करेगा. திரும்பி சொல்றேன், பாவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீனா அது உனக்கு அடங்காது, உன்னை இன்னும் செய்ய வைக்கும். எப்ப பாவத்துக்கு நான் செத்து அவருடைய பிள்ளைங்கிறத ஏத்துக்கிட்டு அவருடைய ஆளுகைக்குள்ள விடுவோமோ, அது நம்மளை பாவம் செய்ய ஓட வைக்காது, பாவம் செய்ய தடுக்கும், நிறுத்தும், உன் வாயை பூட்டும். வாயை வச்சு சும்மாதான் இறைன முடியவே முடியாது. பைபிள் சொல்லுது, இந்த வாய் தேவன் எப்ப ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாரோ கிருபை பெருகுதுன்னு சொல்கிறாரே, பாவத்தில் வாழ்கிற நாம் கிருபையில பெருகுவோம் என்று எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாதே. ஹல்லேலூயா. கை வைத்து ஹல்லேலூயா. கீழே வாசிங்க, 4ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எங்க நீங்க கண்டலன் சர்வீஸுக்கு போனீங்கன்னா, ஐயா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு அடக்க ஆராதனை இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பைத்தியக்காரன் தானே சொல்லுவீங்க. பிரதர் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், இவ்வளோ மாதிரி உட்காந்துருக்கீங்க, இங்கேயே நியாயாசனத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த மாதிரி பயந்து விரைச்சு உட்காந்துருக்கீங்க மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஒரு சவ சம்ஸ்காரத்திற்கு, ஒரு அடக்க ஆராதனைக்கு, ஐயா ஒரு வாரமா இந்த அடக்கம் நடக்குன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா உங்களை? ஐயா இன்னைக்கு தான் தலையை அடக்கம் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு கையை அடக்கம் பண்ண போறாங்க, நாளானைக்கு இடுப்பு அடக்கம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் இந்த காலு அடக்கம் பண்ணுவாங்க, நாளானைக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த லெக் அடக்கம். அட பேச என்ன அடக்கம் பண்ணிருவீங்களா? அப்ப அடக்கத்துக்கு சாவு வீட்டுக்கு போனா ஒரே நிமிஷத்துல அவனை குழிய தோன்றது எப்படா நீ பார்த்துட்டு அவனை இப்பதான் வெயிட் பண்ணிட்டு இருந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, தோன்றா குழிய போடுறா அவனை மண்ண, இதுக்கு மேல நீ எந்திரிக்க கூடாது, மண்ணை போட்டு வாரையே புண்ணியவதியே புண்ணியவானே. பைபிள் தான் கேக்குது, ஆதலால் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, எப்படிங்க ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே யாரோட அடக்கம் பண்ணப்பட்டோமா? கிறிஸ்துவுடனே கூட. அப்ப உடன்கட்டை எங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா சிலுவையிலே ஆரம்பிச்சிட்டாரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு பார்த்தான், ஓஹோ இது ஒரு ட்ரிக் இருக்க மாட்டேங்குது, புருஷன் செத்த பொண்டாட்டியை கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், ஒரு கயிறை போட்டு கட்டி சாகு நீயும், பொண்டாட்டியை போட்டு ஒரு ஆம்பளைய செத்துட்டான்னா சோத்ரம் இருக்கியா? இந்தியாவில் இருந்தது இருங்க सती, अरे पति मर जाएगा तो पत्नी के क्या करेगा, लोग दफना देगा, अरे लकड़ी लगा करके उसमें बांध करके जला देगा. இதுதான் இந்தியாவில் இருந்தது, இந்த பாரத தேசத்தில் இருந்தது. கவனிக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் பைபிள் சொல்லுகிறது, நீ எப்படியா ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நம்ம என்ன செஞ்சிட்டோம்?
எங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா ஞான ஸ்நானத்துல எப்படி எங்க இந்தியாவில் உடன்கட்டை இருந்ததோ அதே போல ஞான ஸ்நானத்துல என் இயேசு என்னைக்கு பாவத்துக்காக சிலுவையில மரிச்சாரோ அன்னைக்கு என் சரீரத்தையும் சேர்த்து என் கைய ஆணி, கால ஆணி, என் சரீரம் ஆணி, என் முட்கிரீடத்தை சுட்டின போது என் சரீரத்துக்கும் அந்த முழு உடம்ப அப்பாவோட சேர்த்து அரைந்து அவர் அடக்கம் 3 நாள் கழித்து அவர் வெளியே வருவதற்கு முன்பாக அப்படி குகையில வச்சு கல்ல போட்டு மூடி வச்ச மாதிரி ஞான ஸ்நானம் எடுத்த போது இந்த ஜென்ம சரீரத்தை, பாவ சரீரத்தை என் இயேசுவோடு உடன்கட்டை அழுத்தி இனி இவன் வரக்கூடாதுன்னு அடக்கம் பண்ணப்பட்டோமா? ஞானஸ்நானம் திருமுழுக்கு பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மாத்திர கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். मुल्क ज्ञान स्नान बपतिस्मा ले लिया, पानी में जो बपतिस्मा लिया वो पानी में बपतिस्मा लेने वाला. பைபிள் சொல்லுது நீ அப்படி அடக்கம் பண்ணப்பட்டா இனி உன்னை ஒருத்தன் ஆளுகை செய்ய முடியாதுங்கிறார். இந்த சரீரத்தை ஞான ஸ்நானங்கிறது சும்மா நினைக்காதீங்க. இப்போ கூட பேசும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் ஆண்டவர். நம்முடைய இந்தியாவில் உடன்கட்டை ஏறுகிற ஒரு பழக்கம் இருந்தது. புருஷன் செத்து போனா பொண்டாட்டிய மனைவியை சேர்த்து கட்டி அடக்கம் பண்ணுவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு என் இயேசுவாக என் தகப்பன் மாதாமே அவர் பரம தகப்பன், என் இயேசு எனக்காக எப்போ பாவத்துக்கென்று அவர் ஒரு பாவம் செய்யாதவர், என் சிலுவை எனக்காக, என் சிலுவை நான் சுமக்க வேண்டிய சிலுவை, நான் சுமக்க வேண்டிய வேலையை, வலியை, வேதனையை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கே அவரோடு கூட நான் ஞான ஸ்நானத்தை யார் பெற்றுக் கொண்டோமோ அவர்கள் எல்லாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என் நாவை அடக்கம் பண்ணி விட்டோம். ஹலோ ஐயா, ஞான ஸ்நானத்துக்கு முன்னாடி நான் கெட்ட வார்த்தை பேசினேன், இப்பவும் என்னால விட முடியல. ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்ணுல நிறைய கெட்டதை பார்த்தேன், இன்னைக்கு என்னால பார்க்காம இருக்க முடியல. அப்ப நீ எடுத்த ஞான ஸ்நானம் உலகத்துக்கு நீ எடுத்திருக்கிற. எல்லாரும் சொன்னாங்க ஞான ஸ்நானம் எடுத்த பரலோகம் போயிருப்போம்னு, அதுக்கு தாயா எடுத்தோம்னு. வண்டியே ஓட்ட தெரியாதவன் லைசன்ஸ் வச்சிருந்தா என்ன பிரயோஜனங்கிற? 5000 ரூபாய் கொடுத்தா லைசன்ஸ் கிடைக்குதான், அப்படிதானப்பா? 5000 रुपीस दे देंगे तो लाइसेंस मिल जाएगा. गाड़ी चला भी नहीं जाएंगे तो नहीं जानते हैं तो लाइसेंस रखकर क्या कर सकते हैं? ஐயா, ஞான ஸ்நானங்கிறது லைசன்ஸ். ஆனா நான் தேவனோடு நடந்து பழகாம, அவரோடு நான் அடக்கம் பண்ணப்படாம, அவரோடு வாழாம, அவரோடு இராம, அவரோடு இணையாம நான் ஒரு நடமாடும் பிணமாக வாழ்வதனால் நோ வேல்யூ. வண்டி ஓட்ட தெரியாதவன் கையில வச்சிருக்கிற லைசன்ஸ் மாதிரிதான். கவனிக்கிறியாமா? ஹலோ, லைசன்ஸ் இருக்கு, வண்டி ஓட்ட தெரியுமா? லைசன்ஸ் வச்சிருக்கேன், போலீஸ் பிடிக்க கூடாதுன்னு லைசன்ஸ் வச்சிருக்கேன். வண்டி கஷ்டம், உன்னை நம்பி பின்னாடி உட்கார முடியுமா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், பாவத்துக்கு மரித்த நான் பாவத்தில் நான் வாழலாமா? என் பைபிள் கேட்கிறது, என் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பாவத்திலே இருந்து கிருபைன்னு சொல்றியே, கிருபை பெருகுமா? கூடாதே. அப்ப இன்னைக்கு புரியுது, ஐயா, 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த அக்கினி கடல்ல தள்ளப்படாம இருக்கணும்னா இன்னைக்கு இந்த பாவம் என்ன ஆளுகை செய்யாம இந்த வசனம் நீ ஆளுகை செஞ்சுச்சுன்னா, நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இந்த வசனம் எனக்கு பேசும், இந்த வசனம் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு ஆவியான ஒரு சின்ன வெளிப்பாடு கொடுக்கிறார். ஆபேலுக்காக பேசின ரத்தமா? கவனிக்கிறீங்களா?
ஆபேலின் ரத்தம் இன்னைக்கும் பேசுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? ஆபேல் சாகருக்கு முன்னாடி அந்த ரத்தம் ஆபேலுக்கு சொந்தம். ஆனா ஆண்டவருக்காக அந்த ஆபேல் செத்தவனே அந்த ரத்தம் தேவனுக்குரியதாய் மாறிடுச்சு. காணிக்க செலுத்துற வரைக்கும் அது உன்னுடையது, செலுத்தினதுக்கு அப்புறம் தேவனுடையது. ஆபேல் தேவனுடைய சமூகத்தில் போய் செலுத்துற வரைக்கும் அது அவனுடையவன். அவன் கொலை செய்யப்பட்டவுடனே அந்த ரத்தமும் சேர்ந்து பலிபீடத்தில் விழுந்தது. அந்த ரத்தம் தேவனிடத்தில் காயினை குறித்து பேசினதாம். நான் ஒரு பாவம் செய்யாத என்னை என் அண்ணன் கொலை செய்து விட்டான் என்று பேசினதாம். காணிக்கை செலுத்தினால் நான் மட்டும் செலுத்துகிறேன் இல்லையா, காணிக்கையோடு நானும் செலுத்தப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆபேலின் ரத்தத்தை ஆண்டவர் பேசும்படி செய்வார்னா, இயேசுவின் ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் சபை நடுவே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஹலோ, நீ தப்பு செய்யும் போது மனசாட்சி பேசுது நினைக்காத. பாவம் செய்தவனுக்கு மனசாட்சி செத்து இருக்கு. பரிசுத்தமா வாழ்கிறவனுக்கு அந்த மனசாட்சி சுத்த மனசாட்சி ஆண்டு தரறா. அந்த சுத்தம் தான் ரத்தத்தில் வந்த சுத்திகரிப்பின் ரத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பைபிள் சொல்லுகிறது 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலை நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஐயா, என் இயேசுவின் சரீரம் சிலுவையில் அறையப்பட்ட போது இந்த சரீரத்தை நான் எப்படிங்க சரீரத்தை நான் உடன்கட்டை ஏறுவதைப் போல இந்த பாவ சரீரத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் என்னை கொண்டு போய் வைப்பதை போல சிலுவை ஒரு பலிபீடம். நான் அவருடைய சரீரத்தில் பலிபீடத்தில் வைக்கப்படும் பொழுது எப்படி மரண சரீரத்தோடு நான் இணைக்கப்பட்டேனோ, இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றால் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு புரியும்படியா சொல்லட்டுமா? பாரத் கேஸ்ல நீ சிலிண்டர் வாங்கியிருந்தீங்கன்னா, நீ இங்கிருந்து சென்னை போனாலும் சரி, நீ கடலூர் போனாலும் சரி, புதுக்கோட்டை போனாலும் சரி, இந்த சிலிண்டர் இங்க விட்டுறலாம். அந்த அவன் ரெகுலேட்டர் இங்க சப்மிட் பண்ணிட்டோம்னா, இந்த நம்பர் அவன் கொண்டு போய் நாம அந்த புதுக்கோட்டைங்கிற இடத்துக்கு, ஐயா அந்த ரெகுலேட்டர் நான் சப்மிட் பண்ணனோன்னு அங்க கனெக்ஷன் நமக்கு புது கனெக்ஷன்ல இந்த கனெக்ஷன் நமக்கு புதுசாங்க தந்துருவான். புரியலையா? இந்த சிலிண்டரு மரணத்தோடு இணைத்து இந்த சிலிண்டர் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா, ஹேண்டர் பண்ணிட்டோம்னா, உயிரோடு வந்த ஒரு சிலிண்டர் இருக்கு பத்தியா, உயிர்த்தெழுதலின் சாயலோடு. நீ உலகத்தில் எங்க போனாலும் சரி, இங்க கனெக்ஷன் கட் பண்ணி அங்க கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி விடுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க. இதே பேரு தான், இடம் மட்டும் மாறும். அதே பாரத் கேஸ் தான், அங்க உனக்கு புது கனெக்ஷன் கிடைச்சிடும். இதே போலதான் மரண சரீரம், ஜென்ம சரீரம் இங்கே கனெக்ஷன் கட் பண்ணி அவருடைய சரீரத்தோட அடக்கம் உடன்கட்டை போல அடக்கம் பண்ணிட்டா, கிறிஸ்துவின் சாயலோடு இடம் மாறும். அந்த பொருள் மாறாது. அவரோடு புது சரீரத்தோடு, புது ஆத்மாவோடு, புது ஆவியோடு, புது வல்லமையோடு, புதிய ஜீவனோடு அவரோடு இணைக்கப்படுகிறோமா? வாவ்!
எஸ், இங்க கனெக்ஷன் கட், திருச்சி கனெக்ஷன் ஸ்டார்ட். இந்த உலகத்தினுடைய கனெக்ஷன் எப்ப நான் கட் பண்ணுவனும்? பாப்பா உங்களோட தான் ஆண்டவர் பேசுறாரு. வசனம் வரும்போது ஆமேன்னு சொல்லு. நல்லா வயசானவங்களோட உட்கார்ந்து இருக்கிற இந்த கனெக்ஷன் கட் பண்ணிட்டீன்னா உயிர் தெழுந்தலின் சாயல் கனெக்ஷனோட நீ கனெக்ட் ஆயிருவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தை செய்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன். பாவத்தை செய்யற என் நண்பரை கட் பண்றேன். பாவம் செய்யற என் ஃப்ரெண்டு வேண்டாம். பாவம் செய்யற உலகம் எனக்கு வேண்டாம். கனெக்ஷன் கட். இந்த கனெக்ஷனுக்கு புது கனெக்ஷன், இடம் மாற்றம் வேணும். நியூ கனெக்ஷன், நியூ கனெக்ஷன், நியூ பிளேஸ், நியூ பிளேஸ் எனக்கு வேண்டும் சொல்றவங்க மட்டும் ஹalleluya. பைபிள் சொல்லுகிறது, கீழே வாசிங்க 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். 7ஆம் வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்க, மரித்தவன் பாவத்துக்கு, அந்த நீங்கிங்கிறத இழுத்து வாசி. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஹalleluya, ஹalleluya. பிரதர் கையை உயர்த்தி ஆண்டவர் காட்டுங்க. இல்லைன்னா இன்னும் இந்த பாவம் உன்னை ஆளுகை செய்ய வேண்டாம் நான் நினைக்கிறேன். இந்த பாவம் உன்னை ஆளுகை செய்ய வேண்டாம் விரும்புறேன். உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால பைபிள் வாசிக்க முடியல, உன்னால ஆராதிக்க முடியல, தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருது. மொபைல்ல டவர் கிடைக்கலன்னா, ஹலோ இங்க பாருப்பா, இந்த காதல வச்சு அலோ 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 அலோன்ட்டு அவன் மதுலவே தாண்டி குதிச்சிருவான் அலோன்ட்டு. இந்த கனெக்ஷன் கிடைக்கலன்னா அடாமவா இல்லையா, அடாமவா இல்லையா? இது மொபைலு கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னா, டவர் கிடைக்கல, அந்த டவர்ல இடம் பார்த்து ஏறி நின்று பேசும்பா. அப்படியே டவர் வருதா வருதா வருதான்னு அப்படியே போய் வந்த இடத்துல இப்ப கேக்குது. சில நேரத்தில் என் பாவம் அவர் செவி கொடாதபடிக்கு காதுகள் அவருக்கு மந்தமாகவும் இல்லை. உனக்கு உதவி செய்ய அவருடைய கை குறுகி போகும் இல்லை. நீ செஞ்ச பாவமே உனக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கிருச்சுன்னு பைபிள் சொல்லுது. அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகல. ஹலோ ஐயா, என்னால பரீட்சை எழுத முடியல, ஐயா படிக்க முடியல, ஐயா என்னால வேலை செய்ய முடியல, சிந்தனையில் இந்த பாவம் வருது. अरे भैया हम काम नहीं कर पा रहे, जो पाप कर दिया मेरा मन मुझे गवाही दे रहा है, तुम पापी पापी, मैं बैठ नहीं पा रहा हूं भैया. अरे टवर खोज के जाते रह रहे ना, वो प्रभु का टवर खोज कर जाओ बेटा. ये वचन लेते चलो, तुम्हें उद्धार करने वाला प्रभु वचन है. இந்த வசனம் உன்னை அந்த டவர் கனெக்ஷன் எப்படி பண்ணுதோ, இந்த வசனம் தேவனோடு இணைத்து விடும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, சத்தமா சொல்லு, என்ன போட்டிருக்குது? வாயை மட்டும் அசைக்கிறியே. மரித்தவன், அப்ப மரித்தவன் பாவத்தில் இருந்து எப்படி என்ன ஆயிட்டானா? நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு சந்தோஷமா போங்க. இனி ஆண்டவருக்குள்ள நீ சிலுவையில மரிச்சிட்ட, அடக்கம் பண்ணப்பட்ட, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த போது உன்னை ஆண்டவர் இணைச்சிட்டாரு. உன்னைய ஆண்டவர் சாயலா மாத்திட்டாரு. இப்ப இயேசுவின் சாயல், என் பேச்சு இயேசு, பார்வை இயேசு, கேட்பது இயேசு, சிந்த இயேசு, நடக்கும்போது இயேசு, உட்காரும்போது இயேசு, படுக்கும்போது இயேசு இயேசு.
வரமாட்டேங்குது பாத்தியா? நிஜமா கீழே தெரியாம உட்கார்ந்துட்டோம்னா எந்திரிக்கும் போது அப்பாடா இல்லைன்னா அம்மாடா, தொப்புன்னு எங்கேயாவது விழுந்துட்டோம்னா ஐயோ அம்மா. யாரோ சொல்லி தந்தாங்க அம்மா சொல்லணும்னு. உங்க அம்மாவை நினைப்பையா செத்தா போதுன்னு இருக்கிற. ஆனா எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அப்பா அப்பா சொன்னாங்களா அப்பான்னு சொல்லணும்னு. ஏய் அம்மா சொல்ல சொன்னாங்களா? அப்போ கருவுல இருக்கும் போதே இது பேசி இருக்குதுன்னா இது கட்டையில போற வரைக்கும் செத்து போயிட்டு உங்க அம்மாவை இன்னும் அம்மாங்கிறியே. சாகிற வரைக்கும் இந்த கட்டையில வருதுல அம்மா அப்பா. அது என்னதான் பண்ணாலும் வாயில அம்மா அப்பா இருந்தாலும் அப்பா இல்லைனாலும் அம்மா சொல்றியா இல்லையா? ஐயோ நான் சொல்லட்டுமா, எப்ப இந்த சரீரம் இயேசுவோடு இணைஞ்சிருச்சோ அப்பா அம்மா நீங்க தான் ஆண்டவரே. என் வாயில இயேசு இயேசு இருக்கும்போது இயேசு சொல்ல, நடக்கும்போது இயேசு, உட்காரும் போது இயேசு 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 இயேசுன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுகிறது. ஆமென். 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட ஆமென் நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 9ஆம் வசனம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆமென். ஆமென். 10ஆம் வசனம். ஆமென். அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தினம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். 11. ஆகையா அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. கையை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க. இந்த வாரத்தினுடைய செய்தியின் தலைப்பு பாவம். சத்தமா சொல்லுங்க. சரீரத்தை ஆளாதிருப்பதாக. पाप मेरे शरीर को प्रभुता नहीं करना. நீங்க பாவம் சரீரத்தை ஆளுகை பண்றதுனால தான் சர்ச்சுக்கு நீங்க நிறைய பேர் கட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? சேர்லாம் காலியா இருக்கு. ஏன்னா அவங்க வீடு கல்யாண வீடு, அவங்களுக்கு காது குத்து கருமாதி இது வேலை. அவங்க எல்லாம் எதுக்கு போறாங்கன்னா இந்த சரீரம் தேவனை ஆராதிக்காம பாவம் அவங்க ஆளுகை செய்யறதுனால ஓய்வு நாள அவங்க பரிசுத்த நாளா நினைக்கல. ஏன்னா ஓய்வு நாள்ல இந்த சரீரத்தை பார்க்கறதுக்கு யார் வந்துட்டா சொல்லுங்க, யார் வந்திருக்கிறா? நடந்த உண்மையை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஒரு நாள் முடி கட் பண்றதுக்காக ஒரு பாஸ்டர் போறாரு. அங்க போற நேரத்துல அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தில் அவனை கட்டி போடுகிறேன்னு வந்துட்டாரு. இவர் சர்ச்சில் ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டமா நிக்கிறாங்க மக்கள் ஜெபிக்கிறதுக்காக. ஒரு பிரதர், இந்த முடிவெற்ற பிரதர் மட்டும் அவர் சலூன் கடைக்கார மெதுவாக உள்ள வராரு. நல்லா தான் வராரு. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்கிறார்? நமக்கு தான் போன வாரமே வெட்டிட்டோமேன்றாரு. எதுக்கு வந்திருக்காரு தெரியலையேன்னு அவர் பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் இப்படி நின்று பார்த்தா தொப்புன்னு விழுந்துருச்சு. அந்த மனுஷன் விழுந்தோடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. இவர் பக்கத்தில் போறாரு. அந்த அவருடைய பேரை சொல்லி கூப்பிட, எப்பா எந்திரி தம்பி என்னாச்சு? உடனே இன்னொரு ஆள் பேசுது. நான் சும்மா தானே அங்க உட்கார்ந்துருந்தேன். நீ வந்தையா, முடி வெட்டுனியா, காசை கொடுத்தியா, போனையான்னு இருக்காம அந்த வெட்டிட்டு இதெல்லாம் சுத்தி பார்த்து என்னை கட்டி போட்டு வந்துட்டீன்னா என்னால் அங்க உள்ள உட்கார முடியலையாப்பா. அதுதான் இவனை இழுத்துட்டு உள்ள வந்துட்டேனப்பான்னுச்சான். புரியலையா? முடிவெற்ற கடையில் யாரு வச்சிருப்பாங்க? விளங்குதா? பப்ளிக்ல பேசிட்டு இருக்கிறேன் நான். விளங்கணும். நீ பஸ்ஸில் ஏறினா கட்டுங்கிறேன். அதெல்லாம் வந்துடும். கண்டக்டர் டிரைவராக வந்து உட்காந்துருப்பான். ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் நர்ஸுக்கெல்லாம் சொல்லிடுறேன். எல்லாம் டாக்டர் என்னம்மா ஸ்டெதஸ்கோப் போட்டு இங்கே உட்காந்துருக்கிறேன். நான் தான் சும்மா இருந்தேன். நீ வந்தையா, மாத்திரை வாங்கினியா, ஊசியை போட்டையா, போகாம என்ன கட்டி வச்சுட்டேன். நான் தான் நோயே உண்டாக்கி உட்கார்ந்துருக்கிறேன். இந்த நான் வந்துட்டேன். சொல்லு என்ன செய்யணும்?
விட்டுறனப்பா போயிடனப்பான்னு போயிடும். இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வந்துடும். நடந்த உண்மை அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் அது போனது முடிவெட்டுறதுக்கு நான் போனேன், அங்க இருக்கிறதுலையோ பார்த்து கட்டிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு அந்த ஆத்மா இப்ப சபைக்கு வந்து 20 வருஷமா வந்துட்டு இருக்குதுயா. கை தட்ட மாட்டேன் பாத்தியா? ஒரு மல்லிகை கடைக்கு போனேன், கட்டிட்டு வந்துரு. லாலா ஸ்வீட்ஸுக்கு போய் கேக்கு தின்னுட்டு வரையா, ஸ்வீட்ஸ் வாங்குறியா, சொல்லு இயேசுவின் நாமத்தில். கையை நீட்டி சொல்லிடு, அதை கட்டி வச்சிருவாங்க. நீ கட்டுறதுக்கு முன்னாடி அவன் கட்டிடுவான். ஆமென். எங்கேயாவது கடைக்கு போனியா சொல்லு, அந்நிய பாஷையா சொல்லு, இயேசுவின் நாமத்தினால இந்த ஆத்துமா வேணும் சொல்ல. காய்கறி கடைக்கு போனா இயேசுவின் நாமத்தினால, பால் வியாபாரத்துக்கு போனா பால் கடைக்காரனா போனா, अरे दूध बेचने वाला को देखेंगे तो प्रार्थना करेंगे उसका अंदर के जो दुष्ट आत्मा है पकड़ेगा तो वो छोड़ देगा, तो दूध वाला बेचने वाला यहाँ का दूध बेचने वाला बैठेगा भाई. हॉस्पिटल में जाकर मरीज जाकर जाएंगे तो आप दुआ करेंगे तो वो डॉक्टर आकर यहाँ बैठ जाएगा भाई. और आमेन சொல்ல. டிடி के டிடிஆர் பார்க்கறேன்னா அங்க ஜோம் பண்ணு, ஆண்டவரே மன ரட்சியம். இன்னிலிருந்து பிளான் பண்ணிக்க. ஒரு பேப்பர் காரனை இருந்து மேல இருக்கிற ஆபீசர் வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு வா. ஒரு ஆளை விட்டுறாத. இப்ப இங்க இருந்து புறப்படும் போது போட்டோ பார்த்துட்டே போ, பேரை பார்த்துட்டே போ. இந்த கடைக்காரர் பேரை பார், இயேசுவின் நாமத்தை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தை கட்டுகிறேன், இது இயேசு வேணும், இந்த ஆத்துமா இயேசு. ஸ்கூலுக்கு போன அந்த டீச்சர் பேரை சொல்லு, இந்த டீச்சர் இயேசுவுக்கு வேணும். இந்த பிலோமினா இயேசுவுக்கு வேணும். யார் அந்த பிலோமினா? இந்த ஆமென் ஹல்லேலூயா. இந்த பழனிசாமி இயேசுவுக்கு வேணும் சொல்லிட்டு வா. அது பள்ளிக்கு போகாது, இங்க வந்துடும். சாமி இயேசு ஹல்லேலூயா சொல்ல. ஒரு பெயிண்ட் டப்பா போய் ஆஃபர் கிடைக்கான்னு பைசா கிடைக்கான்னு பார்க்காத. அவனை பார்த்தோன்னு சொல்லு, குமரகுருன்னு உட்கார்ந்துருக்கிறான், அவன் வரணும் ஆண்டவரே. சார் அந்த குருவை தேடி வந்துட்டேன். யாரையா நீ? இவன் தான் பெயிண்ட் வந்தானா, வாங்கினானா, போனானா, அப்புறம் கேட்டானா, கொடுத்தானா, இருக்க வேண்டியதானே. அவன் பாட்டுக்குள்ள ஜோமண்ட் வந்துடான். பெயிண்ட் அடிக்கிறது விட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன் பாரு. விசுவாசம் இல்லையா? உங்கள்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு பாரு, இன்னைக்கு சொல்லு, பாவம் ஆளாதிருப்பதாக, என் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. இன்னைக்கு சினிமா தியேட்டர் படம் பார்க்கறதுக்கு போயிடாத. தியேட்டர் போட்டோவை பார்த்தோன்னே ஏசப்பா இந்த நடிகர் இயேசுவுக்கு வேணும் சொல்லி பாரு. எல்லாம் பாருங்க, போதை வஸ்துக்களை வித்துட்டு இன்னைக்கு போய் மாற்றானுங்க. நம்ம ஜெபந்தான் ரகசியமா ஜெபம் பண்றோம். ஐயா என்னை காப்பாத்தியா. எங்க நின்னப்பா ஒரே பிரச்சனையா, பிரச்சனை உண்டாக்குறதுக்கே நம்ம தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சினிமாவே ஓட மாட்டேங்குது, எல்லாம் டிஜிட்டலா மாத்திட்டு இருக்கிறான். மாத்தியா சீக்கிரமா அதை சர்ச்சுக்காக கொடுக்க போறியா? மண்டபத்தை பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு போ. அந்த இந்த மண்டபம் இயேசுவுக்கு வேணும். கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஜெபம் பண்ணிரு, அந்த இந்த மண்டபம் பெருசா இருக்குது, இங்க ஒரு பெரிய கன்வென்ஷன் வேணும். ஒரு கிரவுண்டை பார்த்தா சொல்லு, விட்டுறாத. கிரவுண்டை பார்த்தா சொல்லு, பஸ்ஸை பார்த்தா சொல்லு, இந்த பஸ் இயேசுவுக்கு வேணும். ட்ரெயினை பார்த்தா சொல்லுயா, ட்ரெயின் அப்படி ட்ரெயின் போகும்போது இங்கிருந்து போகணும், நேரா ஆலயத்துக்கு தான் வந்து நிற்கணும் அப்படி சொல்லு. எதை பார்த்தாலும் சொல்லி ஜோமன்ட்டே போவேன். அடுத்தவன் பொருளை தொட்டுறாத, சண்டைக்கு வந்துடுவான். வாயில சொல்லு, ஆண்டவரே இந்த ஆத்துமா வேணும், இந்த ஆவி வேணும், இந்த ஆத்துமா பரலோகம் போகணும். தம்பி இந்த கடைக்காரன் வேணும், போண்டா கடைக்காரன் டீ தின்ன குடிக்க எத்தனை முறை டீ குடிக்கிற, போய் டீ கடைக்காரன் பாது இயேசுவின் நாமத்தில் வேணும், பாவம் ஆளாது இருப்பதா, இயேசு உன்னை ஆளணும். உள்ள ஜோம் பண்ண டீ ஆத்திரம் இங்க வந்தேன் சார், ட்ரம் டீ ட்ரம் டீ, வடை 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 வடைமா. ஏ என்னையா இங்க வந்திருக்கேன்? உன் ஆளு சும்மா இருந்தா பரவாயில்ல, இங்க வந்து வடைய திண்டு போவானா போவானா? போகல, இழுத்துட்டு வந்துட்டானே. கை உயர்த்தி வேலையில சொல்லுங்க, ஆத்துமா வருமா? வருமா? இருக்கிறது போகுதே. நீ சரியில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே போண்டா கடைக்காரனா போனா பப்ஸ் திங்கிறதுக்கு மட்டும் பார்க்க மாட்டேன், ஒரு எக் பப்ஸ். அவனை சொல்லு, எக் மாதிரியே உட்கார்ந்துருக்க சொல்லு, இந்த சரீரத்தை பாவம் ஆளாமல் இருக்கணும். அவனுக்கு தெரியலீங்க, அதனால பாவம் செய்யறான். தெரிஞ்ச நாம ஜெபம் பண்ணுவோம். ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுவோம். ஆமென். திரும்பி வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துடலாமா? ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்புங்க. கடைசியாக அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னம்மா வாசிச்ச? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. மரித்தோராகிய 11 வாசி. பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். சமூகத்தில் பூமியும் வானமும் அகன்று போய் அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நிஜமா சொல்றேன், ஆண்டவரை இவனை கொல்லும்
இவனை அழியும்ங்கிறத விட்டுட்டு இவனை ரட்சியும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் கொஞ்ச நாள் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளை பணத்தை ஏமாத்தி போட்டான் பார்த்தீங்களா, அவனுக்காக நான் வண்டியில் போகும்போதெல்லாம் இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சு. ஆண்டவரே தொடும் பணத்தை தாரும், தொடும் பணத்தை தாரும். ஜபத்தை நிறுத்திட்டேன். என்னை போன வரந்த ஜபத்தில் பண்ணேன். இதை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன். நீ ஒருத்தரையும் அழிப்பதற்கு ஜெபம் பண்ணாத, ரட்சிப்பதற்கு ஜெபி. ஒருவேளை அவன் பணத்தை வாங்கினது உண்மைதான், நம்மளை ஏமாத்துறது உண்மைதான். அவனை சந்திப்பதற்கல்ல, அவனை ரட்சிப்பதற்கு. ஒருவேளை நம்ம பணம் அங்கே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரே எங்க பணம் அங்கிருந்து இங்க வரணும், அங்க போனது இங்க வரணும். சொல்ல, அங்க போனது இங்க வரணும். சந்தோஷா இருக்கட்டும், சதாசிவமா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் சரி, என் பணம் அவங்ககிட்ட இருக்குது, என் பணம் அங்கிருந்து வரணும். சொல்லுங்க, சப்ளை பண்ணுங்க ஆண்டவரே, அவன் உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, பேசுங்க, ரட்சியம். என்ன அவனுக்குரிய கிரிய ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பில் உண்டாகும். என் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ, கீழே வாசிமா, என்ன போட்டிருக்குது? வாசிடா, மேல இருந்து வாசி. என்ன வாசிச்ச? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே அந்த அக்கினி கடல் எனக்கு வேண்டாம். நரகம் அக்கினி வேணுமா? கை உயர்த்தி காட்டுங்க. நரச்சாய பரலோகம் வேணுங்கிறவங்க எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம். கண்களை முடிக்கலாமா? இந்த சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக, இந்த சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, இந்த சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. எல்லா வாய்களை திறந்து தயவு செய்து கண்ணை முடிக்குங்க. ஆண்டவரே, நாங்க பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும். பாவம் எங்க ஆளுகை செய்யக்கூடாது, எங்க வீட்டை ஆளுகை செய்யக்கூடாது, எங்க பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடாது, எங்க கிராமத்தை ஆளுகை செய்யக்கூடாது, எங்க பிள்ளையை ஆளுகை செய்யக்கூடாது. ஹலோ, ஆவியான சிலரை பத்தி சொல்றாரு. கண்ணை திறந்து பாருங்க. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வந்திருக்கியா? கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் அவர் பார்த்துக் கொள்வார். உன் பிள்ளையை பாதுகாக்கிற தேவன் கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பாவம் உன் பிள்ளையை ஆளுகை செய்யாதிருப்பதாக. எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில், பாவம் என்னை ஆளுகை செய்யாதிருப்பதாக, பாவம் என் வீட்டை ஆளுகை செய்யாதிருப்பதாக, பாவம் என் குடும்பத்தை ஆளுகை செய்யாதிருப்பதாக, பாவம் என் ஜனத்தை ஆளுகை செய்யாதிருப்பதாக. இயேசு வரும்பொழுது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக அல்ல, என்னை பரலோகத்தை கொண்டு அழைக்கிறவராக, அந்த பரலோகத்தை கொண்டு செல்லக்கூடியவராக, அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே நல்ல நேரத்தை கை சேபிக்கிறேன்ப்பா. இந்த நாளுக்கு ஏற்ற வார்த்தையின்படியே அடியங்களும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்ற வார்த்தையின்படியே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் போது தன் கிரியைகளுக்கு தக்கத பலனை அளிப்பான்னு நாங்கள் கேட்டோம் அல்லவா? எஸ்அப்பா, எங்கள் கிரியைகளை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் நினைவுகள் கர்த்தாவே உம்முடைய நினைவுகளாய் மாறட்டும், எங்கள் செயல்கள் உம்முடைய செயல்களாய் மாறட்டும். அப்பா, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும், எங்கள் பார்வை உம்முடைய பார்வையா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உம்மை கர்த்தாவை மகிமைப்படுத்தத்தக்கதான வார்த்தைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் வேண்டாண்டவரே. அப்பா, உமக்குடைய கர்த்தாவே உமக்காக ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஹல்லேலூயா நாங்கள் பாவத்துக்கு மரித்த நாங்கள் திரும்பியும் நாங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா பாவம் செய்யாதபடி இயேசப்பா ஹல்லேலூயா ஞான ஸ்நானத்தின் மூலமாக அப்பா நாங்கள் கர்த்தாவே பாவத்துக்கு மரித்த நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா கிறிஸ்துவின் சாயலாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கண்டவரே. உம்முடைய கரங்களை எங்கள் ஒவ்வொரு
ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறேன். எங்கள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆறும் ஒருவர் போலும் கைவிடப்பட்டு போகாதபடி கர்த்தாவே அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஒவ்வொருவரை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. எங்கள் சிறு பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. எங்கள் வாலிப பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. எங்கள் சகோதரர்களை தகுதிப்படுத்துங்க சப்பா. எங்கள் சகோதரிமார்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் தாய் தகப்பன்மார்களை கர்த்தாவுடைய ராஜ்யத்துக்கு என்று தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவர் போலும் கைவிடப்பட்டு போக கூடாது சப்பா. அப்பா ஒருவர் போலும் ராஜ்யத்துக்கு வராம கைவிடப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. எல்லாவரும் கர்த்தாவே உம்மை கர்த்தாவுடைய ராஜ்யத்தில் வந்து உம்மோடு கூட கர்த்தாவை நாங்கள் ஆளுகை செய்ய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அப்பா கேட்ட வார்த்தையின்படி ஒரு விஷயங்களை கர்த்தாவை உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறேன். இன்றைக்கு நீர் வந்தால் உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, சில என்னுடைய பேர் எழுதப்படுவதல்ல, உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட இருக்க வேண்டும். என் மகனுடைய பேர், என் பிள்ளைகளுடைய பேர், என் குடும்பத்தினுடைய பேர் உம்முடைய பரலோக ராஜ்யத்தினுடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இருக்கணும். அங்க பேர் இல்லைன்னா நரகம். இன்னைக்கு நான் அதுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி இதே ஜெப பிரசன்னத்தோட வீட்டுக்கு போங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.